வணக்கம். புதிய உறுப்பினர் சேர்க்கைக்காக இங்கு கூடியுள்ளோம். இது ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நான் அல்ல, நீங்கள்தான். உங்களோடு சேர்ந்து அடிமட்ட தொண்டனாக செயல்படுவேன். பதவி இன்று வரும் போகும். நம்முடைய சமூக நீதி போராளி ஐயா அவர்கள் கட்சியை தொடங்கியுள்ளார். அவருடைய கொள்கையை நிலைநிறுத்த களத்தில் இறங்குவோம். இது உட்கட்சி விவகாரம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல். சோழிங்கநல்லூரில் அன்புமணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தர்மபுரி மாவட்டம் கடத்தூரில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி பதவியில் இருந்து நான் ஏன் மாற்றப்பட்டேன், அப்படி நான் என்ன தவறு செய்தேன் என மனவேதனையுடன் பேசினார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நேற்று நிபுணர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக 35 வயதிலேயே அன்புமணி ராமதாஸை மத்திய கேபினட் அமைச்சராக்கியது தவறு என்றும் கூறியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க காரணம் அன்புமணி, சௌமியா தான். இருவரும் தனது கால்களை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர். பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினார். அதனால் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன் என்று ராமதாஸ் தெரிவித்தார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை இன்று சந்திக்க உள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று முதல் 3 நாட்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். அன்புமணி ராமதாஸ் குறித்து ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை இன்று சரியாக 12 மணி அளவில் காலை 6 மாவட்டம், மதியம் 6 மாவட்டம், மொத்தம் 12 மாவட்டம் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை வழங்கினார் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டையையும் வழங்கினார்.